வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு போன்லெஸ் சிக்கனில் செஞ்ச மாதிரியே இருக்கிற இந்த வறுவல் மீனில் செஞ்சது. வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காரசாரமான மீன் வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. முள் இல்லாத மீன் 1/2 கிலோ அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நடுத்தரமான விலையில் முள் இல்லாத மீன்கள் இப்போ மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு மணி நேரம் இது மேரினேட் ஆகட்டும். வாணலியில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். அளவான தீயில தான் பொரிக்கணும். நம்ம வாணலியில் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பாதி பாதியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது முழுமையாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் பிடிக்கும். நல்லா பொன்னிறமாக செவந்து வர்ற இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு. எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுறலாம். கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை சேர்த்துடலாம்.
மீன் துண்டுகளை போட்ட பிறகு ஸ்டவ்வில் தீ குறைச்சி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் இறங்கும். அதே சமயம் மீன் ரொம்ப மிருதுவாக ஆயிடும். ரொம்ப ட்ரையாக வேணும்னா ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். ஓரளவுக்கு செமியாக இருந்தாலே இது டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சுவையில் வித்தியாசமான மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.